ரம்ஜான்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பிரியாணி. ஆனால் பிரியாணி சாப்பிட்ணுன்னா அதுக்கு முன்னாடி 1 மந்த் கிட்ட நோன்பு இருக்கணுங்க. நோன்பு வந்து எப்படி இருப்பாங்கன்னா, காலையில் எந்திரிச்சு விடியறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாமே சாப்பிடுவாங்க. அது வரலும் எச்சில் கூட முழுங்க மாட்டாங்க, துப்பிடுவாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. இப்படி தான் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக நோன்பு இருப்பாங்க. அந்த நோன்பு திறக்கிறதுக்கு கண்டிப்பாக நோன்பு கஞ்சி வச்சு தான் திறப்பாங்க. இந்த நோன்பு கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல்களில் கிடைக்கும். ரொம்பவே சிறப்பான இந்த நோன்பு கஞ்சியில் சிறுபருப்பு, வெந்தயம்லாம் போட்டு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஸ்பைசஸ்லாம் ரொம்பவே கம்மியாக போட்டு செஞ்சுருப்பாங்க. அதனால் இதை வந்து சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட முடியாது. அதாவது சமோசா, பக்கோடா, கட்லெட்டு, சிக்கனு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சைட் டிஷ்ஷோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த நோன்பு கஞ்சி வந்து எங்களுக்கு இந்த வருஷம் அப்துல் மூலயமா கிடச்சிது. இது வந்து மட்டன் நோன்பு கஞ்சி. ஸோ இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். ஸோ தேங்க்யூ டு அப்துல். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டியாச்சும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.